ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு மார்க்கெட்டில் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைகிறதுங்கிறதோட தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டிலு. நிஃப்டியோட டே கேண்டில் இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ. இந்த ஆரஞ்சு லைன் இருக்குது பாருங்கள், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. இந்த வைலட் கலர் லைன் இருக்குது பாருங்கள், ஹரிசாண்டல் லைன், இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ. இந்த வைலட் கலர் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை. எக்ஸாக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீக்கோட ஹையும் தாண்டி இருக்குது, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அதே நேரத்தில் வந்து ஒரு வைலட் கலர் அதாவது டேவோட ஹையும் தாண்டி இருக்குது. இப்போ நமக்கு இதை தாண்டினதுக்கப்புறம், அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட லோவை தாண்டினதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு மூமெண்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் சொல்கிறது தான், லாஸ்ட் வீக்கோட ஹை லோ ஏதாவது ஒரு சைடு கட் பண்ணுறப்ப வந்து ஒரு 1 hour கேண்டில் நமக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இதில் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். என்னை தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணியிருந்தால் என்னோடய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். யாராச்சும் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணி இதில் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிஃப்டியில் நம்ம பார்க்குறது வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வீக்கை கட் பண்ணி மேலே ஏறி இருக்குது. நான் இதை அப்படியே 15 minutes கேண்டில் வைக்கிறேன். நேற்று நம்ம வரைஞ்ச எந்த லைனுமே நான் மாற்றலை, அதே இடத்துல தான் இருக்குது. எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நமக்கு மார்க்கெட்டில் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த வீக்கோட ஹை தாண்டி இருக்குது, ஓப்பன் ஆனது கேப் அப்பில். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இந்த சைடில் ப்ளூ கலர் வருதுல்ல, அது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட்டும் கிடச்சிருக்கு. இந்த பிரேக் அவுட் கிடச்சி இந்த ரேஞ்சில் ஒரு 15 minutes கேண்டில் க்ளோஸ் பண்ண இடத்துல இருந்து நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தால் கூட இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து டார்கெட்டாக வச்சு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். அதே நேரத்தில் இந்த ஏரியாவிலேருந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு, இந்த லைனை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தால் கூட இந்த லெவலில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் கொடுத்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17,443லேருந்து 17,633 200 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. எப்போவுமே நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீக்கோட ஹையோ லோவையோ ஒரு 1 hour கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி மேலேயோ இல்லை கீழேயோ வைக்கிறப்ப அந்த சைடு மூமெண்டம் வந்து ஒரு நல்ல ஹெவியான மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அன்றைக்கிட்டே கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் அமைஞ்சிச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கும். இது லாஸ்ட் வீக்கோ அதுக்கு வீக்கோ இதே மாதிரியே ஒரு மூமெண்டம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணியிருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நிஃப்டியில் எப்படி பிரேக் அவுட் ஆகுது, வீக்லியில் பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதோ அதே இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலு. இந்த லெவல் தான் நம்ம நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தோம், என்ன மாதிரி மூமெண்டம் கொடுக்குன்னு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இங்கேருந்து வர ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து வர ட்ரெண்ட் லைனை கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ ஆரஞ்சு, ப்ரீவியஸ் மந்தோடது வந்து க்ரீனு, ப்ரீவியஸ் டேவோடது வந்து வயலட் கலரில் மார்க் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட ஹையை கட் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக இப்போ எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் வீக்கோட ஹையில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ தான் மேலே மூவ் ஆனாலும் அது க்ளோஸ் ஆன பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே மாதிரி நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோடய வீடியோவில் நிஃப்டியில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டபுள் பாட்டத்துக்கு நேற்றோட க்ளோசிங் வந்து ரீடெஸ்ட் லெவல், அதாவது இந்த ரேஞ்ச் ஆரஞ்சு கலர் லைனோட ரீடெஸ்ட் லெவல்னு சொல்லியிருந்தேன். சைடில் போகிற இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. சப்போஸ் கீழே இறங்குனா இதிலேருந்து ரீடெஸ்ட் பண்ணி இப்படி இறங்கும். அப்படி இல்லை, இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி இருந்ததுன்னா இது டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் கொடுத்து கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த ரேஞ்சில் கரெக்டாக மூவ் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து மூவ் ஆன பேங்க் நிஃப்டி நான் கரெக்டாக போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்
ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட. எகெயின் பிரேக் அவுட் ஆச்சு, பட் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துல வந்து செல்லர்ஸு இதுக்கப்புறம் ஏற விட வேணாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அழகாக இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்திருந்தா இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யாராச்சும் இந்த வீடியோ அனலைசிஸை நேற்று யூஸ் பண்ணியிருந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இன்னும் வீடியோ தெளிவாக போடுறதுக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ வந்து நெக்ஸ்ட் டேவோட மார்க்கெட்டை டிசைட் பண்ணுற லெவலுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வர்றது. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் அது எப்படி வரையிறதுன்னு புரியாமல் இருக்கிற நிறைய பேருக்கு ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நம்மளால் வரைய முடியும். அது இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்து ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இதை டே ஹையில் மார்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனை வச்சு எப்படி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி பிரேக் அவுட் லெவல் கண்டுபிடிக்கிறோங்கிறத சொல்லித்தரேன். அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களாலேயும் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.